ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. இதில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் முதல்வராக உள்ளார். இந்நிலையில்தான் நிதிஷ்குமார் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ராஜ்யசபா எம்பி தேர்தலில் களமிறங்க முடிவு செய்துள்ளார். இந்த தகவலை அடுத்து ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் அவரது இல்லத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். நிதிஷ்குமாரின் இந்த முடிவிற்கு என்ன காரணம்? அவர் முதல்வர் பதவியில் இருந்து விலகினால் அடுத்து யார் வருவார்கள் என பார்க்கலாம். பீகாரில் 243 சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில் 2025 நவம்பர் மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. 123 இடங்களில் வென்றால் தனித்து ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதேவேளையில் என்டிஏ கூட்டணியில் பாஜக 89 தொகுதிகளிலும், முதல்வர் நிதிஷ்குமாரின் JDU எனும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 85 தொகுதிகளிலும், மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் SJPRB கட்சி எனும் லோக் ஜன்சக்தி கட்சி 19 தொகுதிகளிலும், மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சியின் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி 5 தொகுதிகளிலும், உபேந்திர குஷ்வாஹாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றது. மொத்தமாக பாஜக கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றியது. இதையடுத்து மீண்டும் பீகாரில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தது. JDU கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக தேர்வானார். இந்நிலையில்தான் பீகார் முதல்வர் பதவியில் இருந்து விலக நிதிஷ்குமார் முடிவு செய்துள்ளார். பீகாரில் 5 ராஜ்யசபா இடங்களுக்கு வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. ஐக்கிய ஜனதா தளம் தலைவரும் பீகார் முதல்வருமான நிதிஷ்குமார் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பீகார் முதல்வராக தனது 2 தசாப்த கால பயணத்திற்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் பீகார் முதல்வராக 10வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்று 4 மாதங்களுக்கு பிறகு அவரது ராஜினாமா குறித்த வதந்தி அரசியல் வட்டாரத்தை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதன் மூலம் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் தனது அரசியல் பயணத்தை தொடங்கவுள்ளார் என்ற ஊகமும் எழுந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு பத்திரிகையாளர்களுடனான ஒரு உரையாடலின் போது மக்களவைத் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் எண்ணம் தனக்கு இல்லை என்றாலும் மாநிலங்களவைக்கு செல்வதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் தற்போது இவர் பதவி விலகினால் நிதிஷ்குமாருக்கு பதிலாக யார் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்பார் என்ற ஊகங்கள் பீகார் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக உள்ளது. துணை முதலமைச்சர் சாம்ராட் சௌத்ரி, மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் மற்றும் பீகார் அமைச்சர் திலீப் குமார் ஜெய்ஸ்வால் ஆகியோரின் பெயர்களும் பேசப்படுகிறது. அதே நேரத்தில் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் துணை முதல்வராக பொறுப்பேற்பார் எனவும், பாஜகவை சேர்ந்த ஒருவர் அடுத்த முதல்வராக பதவியேற்பார் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நிஷாந்த் குமாருக்கு 45 வயதாகும் நிலையில் தற்போது வரை நேரடியாக அரசியலில் ஈடுபடவில்லை. தேர்தல் பணிகளை மட்டும் மேற்கொண்டு வருகிறார். கட்சியில் எந்த பொறுப்பிலும் அவர் இல்லை. ஒருவேளை பாஜகவிலிருந்து ஒரு முதல்வர் வந்தால் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பீகார் மாநிலத்தில் பாஜகவிற்கு ஒரு முதல்வர் கிடைப்பது இதுவே முதல் முறை. அதே நேரத்தில் தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை நிதிஷ்குமார் எடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆயினும் அவரது முடிவை ஏற்க முடியாமல் ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்கள் நிதிஷ்குமாரின் இல்லத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர்.